ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பற்றி தான். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் அதுக்கப்புறம் அதை ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து ஏன் பேன் ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அதெல்லாம் வச்சு ஏன் அதை பேன் பண்ணாங்க, எதனால பண்ணாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, டூ ஸ்ட்ரோக் தான் அதோட நேம், டூ ஸ்ட்ரோக்கு. ஸோ அதோட ஒர்க்கிங்குமே வந்து 2 ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஜின் வந்து 4 ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துக்கும். அதாவது இன்லெட் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக் இல்லை கம்பஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ மொத்தம் 4 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். டூ ஸ்ட்ரோக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டேக் ஸ்ட்ரோக்கும் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கும் வந்து அட் அ டைமில் நடக்கும். அதுக்கப்புறம் கம்பஷன் ஆர் பவர் ஸ்ட்ரோக்கும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கும் அட் அ டைமில் நடக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். இதே நீங்கள் வந்து 4 ஸ்ட்ரோக் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ரெவல்யூஷனுக்கு தான் வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ டூ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்கை விட உங்களுக்கு வந்து கம்மியான சைக்கிள்ஸ்லேயே உங்களுக்கு சேம் பவர் இல்லை அதை விட பவர் அதிகமாக கிடைக்கும். ஸோ டூ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிள்லையுமே ஒவ்வொரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். பட் 4 ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 சைக்கிள்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராக தான் தெரியும். அதனால தான் அந்த லைக் 80s 90s டைம்லலாம் வந்து டூ ஸ்ட்ரோக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பைக்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து அதோட பேசிக்கான ஒர்க்கிங் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 ஸ்ட்ரோக்குக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் வந்து இன்லெட்டுக்கும் எக்ஸாஸ்ட்டுக்கும் வந்து வால்வ்ஸ் இருக்கும், கேம்ராட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேம்ராட்ஸ் தான் வந்து வால்வ்ஸை ஆக்சுவேட் பண்ணி நம்மளுக்கு ஏர் ஃபியூல் மிக்சரை உள்ளே கொண்டு போகிறதும் பேர்ன் ஆன கேஸஸை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ டூ ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. டூ ஸ்ட்ரோக்கில் வந்து இது டோட்டலாக எப்படின்னா வேல்வ்லெஸ் தான், ஒரே ஒரு வேல்வ் தான் இருக்கும், அது ரீட் வேல்வு. ரீட் வேல்வ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் போடுறேன். ஸோ அது தவிர வேற எந்த வேல்வ்ஸுமே வந்து டூ ஸ்ட்ரோக்கு கிடையாது. ஜஸ்ட் போர்ட்ஸ் மட்டும்தான், இன்லெட் போர்ட்டும் எக்ஸாஸ்ட் போர்ட்டும். அப்புறம் 4 ஸ்ட்ரோக் மாதிரி இதுக்குமே ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கும். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை விட அதிகமாக வந்து ரெவ் பண்ணும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேல்வ்ஸுமே இல்லாததுனால தான். ஸோ வேல்வ்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, சப்போஸ் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து 10,000 ஆர்பிஎம் இல்லை 11,000 ஆர்பிஎம் போகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு உள்ள இன்லெட்டில் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் போகிறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால தான் R15 பார்த்தீங்கன்னா VVA அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த VVA டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா கேமோட ப்ரொஃபைலை மாற்றும். கேமோட ப்ரொஃபைல் மாற்றுறதுனால உள்ளே வந்து ஏர் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கிடைக்கும். அண்ட் தென் சப்போஸ் ஒரு 13,000 இல்லை 14,000 ரெஃபரன்ஸுக்கு போகும்போது அப்போ வந்து என்ன ஆகும்னா வால்வ் ஃப்ளோட் அப்படின்ற ஒரு ஃபினாமினன் நடக்கும். ஸோ அந்த வால்வ் ஃப்ளோட் என்னன்னா வால்வ் வந்து க்ளோஸும் ஆகாது, அட் த சேம் டைம் ஃபுல்லாகவும் ஓப்பன் ஆகாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து அது ஸ்டக்கான மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அன்டிசைரபிள். ஏன்னா இன்ஜினில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஸ்டன் வந்து ஒரு மூவிங் பார்ட்டு, அதுதான் வந்து எல்லா ஒர்க்குமே அதுதான் அதிகமாக பண்ணுறது. ஸோ அந்த பிஸ்டன் தான் வந்து நம்மளுக்கு பவரே கொடுக்கறது, அதோட மூமெண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு பவர் கிடைக்கும். ஸோ இந்த வால்வ் ஃப்ளோட் என்ன பண்ணுன்னா பிஸ்டனை போய் ஹிட் பண்ணி பிஸ்டனை வந்து டோட்டலாக காலி பண்ணிடும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த வால்வ் ஃப்ளோட் வந்து இல்லாமல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜிஸ் பின்னாடி இருக்குது, எப்படி பண்ணணும். டுக்காட்டிலாம் வந்து டெஸ்மோ டெக்னாலஜி அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஒரு நாள். ஸோ அந்த டெக்னாலஜிலாம் 4 ஸ்ட்ரோக்கில் இருக்குது. பட் இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ இனோவேஷன்ஸ் பண்ணி தான் வந்து அந்த ஹையர் பேண்டுக்கே கொண்டு போக முடியுது.
பட் டூ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. டூ ஸ்ட்ரோக்கால் அதிகமாக ஃபோர் ஸ்ட்ரோக்கை விட ரெவ் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா வேல்வ்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வேல்வ்ஸ் இல்லாத ரீசன் வந்து இதுக்கு வந்து அதோட எக்ஸாஸ்ட் நோட் கொடுக்குது. ஸோ டூ ஸ்ட்ரோக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்டன் கீழே போக போகுது. இன்லெட் போர்ட் வழியாக ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கிராங்க் கேஸுக்கு போகும். ஸோ கிராங்க் கேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் தான் வந்து நம்மளுக்கு இன்ஜினுக்கு தேவையான அதாவது அந்த ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கம்பஷன் இல்லைன்னா அந்த பவர் ஸ்ட்ரோக்குக்கு அனுப்புவோம். ஸோ அது வந்து இந்த கிராங்க் கேஸ்க்குள்ளே நடக்குது. அது நடந்து நம்மளுக்கு சிலிண்டருக்குள்ள ஒரு சேனல் வழியாக அனுப்புகிறாங்க. ஸோ அந்த கம்ப்ரெஸ்டான ஏர் ஃபியூல் மிக்சர் போகுது. போயிட்டு கரெக்டாக பிஸ்டன் எங்கே வருதுன்னா நம்மளோட எக்ஸாஸ்ட் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வரப்போது தான் வந்து அந்த ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து இக்னைட் பண்ணுறாங்க. ஸோ இக்னைட் பண்ண போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கம்பஷன் கிடைக்கும், பவர் ஸ்ட்ரோக் ஆகும். ஸோ அந்த பவர் ஸ்ட்ரோக்கை அப்படியே அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுதுன்னா பிஸ்டன் கீழே பவர் ஸ்ட்ரோக்னால புஷ் பண்ணும். புஷ் பண்ண போது நம்ம எக்ஸாஸ்ட் போர்ட்டுக்கு கீழே வருது. ஸோ அது கீழே வரப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால அந்த பேர்ன் ஆன கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளில போயிடும். ஸோ இதுதான் வந்து டூ ஸ்ட்ரோக்கோட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஓகே, நம்ம இப்போ வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்லலாம் எப்படி ஒரு பெரிய கான்செப்ட் எழுதுனதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி எழுதுவோமோ அது மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. நீங்கள் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், அது ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சின்னதாக, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா RX-100 இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 20 kg தான் இருக்கும். அதனாலே வந்து அது சேல் ஆகிட்டு இருந்த டைமில் அந்த இன்ஜினை மட்டும் நிறைய பேர் திருடி போட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபேக்ட். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அதோட லைட் வெயிட்னஸ்க்காகவே அதை வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. பட் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹையர் பவர் டு வெயிட் ரேஷியோ கம்பேர்ட் டு ஃபோர் ஸ்ட்ரோக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா இப்போ நம்மளோட எல்லாருக்குமே தெரிஞ்ச RX-100 எடுத்துப்போம். ஸோ RX-100 இன்ஜின் பார்த்தீங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் வந்து R15 கம்பேர் பண்ணீங்கன்னா R15 நான் வந்து இப்போ உள்ள சொல்ல V1 சொல்கிறேன். V1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15 to 16 ஹார்ஸ் பவர்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருந்திருக்கும். எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன், ஒரு ரஃப்பான கம்பேரிசன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம RX-100 இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 kgs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 20 kgsக்கு அது வந்து 11 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. பட் R15 பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதில் வந்து ஆயில் சர்க்குலேஷனுக்கு ஆயில் பம்ப் தேவை. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கூலிங்னால வாட்டர் பம்ப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான திங்ஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்ம R15 இன்ஜின் வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஜினை மட்டும் வச்சு நம்ம பவர் டு வெயிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் டூ ஸ்ட்ரோக்குக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எதனாலனா ஹையர் ரெவிங் பொட்டன்ஷியல்னால தான். ஸோ பவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RPM இன்ட்டு டார்க் பை 5252ன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த 5252 என்னன்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது, அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா ஒன்று RPM மூலயமா இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டார்க் வழியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டூ ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஹையர் ரெவிங் பொட்டன்ஷியல் இருக்குன்னு.
ஸோ அந்த பொட்டென்ஷியலை வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து பவரை அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன இன்ஜினாக இருந்தாலுமே அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ RX100 பார்த்தீங்கன்னா அதனால தான் அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு 100 சிசியாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மூவிங் பார்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இதில் அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் வந்து கேம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேல்வ்ஸ் இருக்குது, வேல்வுக்கு உள்ள வேல்வ் ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் ப்ரொடக்ஷன். இது வந்து நம்மளுக்கு மெரிட் இல்லைனாலுமே மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து இது ஒரு மெரிட்னு சொல்லலாம். இது எதனால அப்படின்னா, போன பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து மூவிங் பார்ட்ஸ் கம்மின்றது தான். ஸோ மூவிங் பார்ட்ஸ் கம்மினா நம்மளுக்கு வந்து கேம் இருக்காது, வேல்வ் இருக்காது. ஸோ அது இல்லைன்னா நம்மளோட இன்ஜின் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்டர் ஹெட்டு, அதை வந்து ரொம்ப ஈஸியான டிசைனாக பண்ணிடலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஹோல் இருந்தால் போதும் ஃபார் ஸ்பார்க் பிளக்கு. மற்றபடி அந்த ஹெட்டுக்கு வந்து வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸுமே தேவை கிடையாது. அப்புறம் சிலிண்டரில் தான் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும். அது என்னன்னா அந்த கம்ப்ரஸ் பண்ண ஏரை வந்து சிலிண்டருக்கு சேனல் பண்ணுறதுக்கு. மற்றபடி அந்த இன்ஜின் சிலிண்டரில் வந்து உங்களுக்கு வேற பெரிய டிசைன் இருக்காது. அப்புறம் கிராங்க்லையுமே கிராங்க் கேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா ஓவரால் மெட்டீரியல் வைஸாகவே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் எடுக்கும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ மெரிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ டிமெரிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாது. நான் வந்து இதை எப்படி சொல்கிறேன்னா, நம்ம மைலேஜ் கன்சிடர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது கிடையாது. ஏன்னா 2 ஸ்ட்ரோக்ஸ், அதாவது நம்ம 80s 90s டைமில் வந்த 2 ஸ்ட்ரோக்ஸும் அப்போ இருந்த 4 ஸ்ட்ரோக்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 ஸ்ட்ரோக்ஸ் தான் வந்து அதிகமான மைலேஜ் கொடுத்துருக்கு. பட் அதுக்கு வந்து டோட்டலாக வேற ரீசன். அது என்னன்னா கம்மியான சிசின்றதுனால தான். கம்மியான சிசின்றதுனால நம்மளுக்கு வந்து அதிகமான மைலேஜ் கொடுத்துச்சு. ஸோ அப்போ இருந்த 4 ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் இருந்துச்சு பைக்ஸில். அது தவிர வந்து ட்ரையம்ப்பு, மேட்ச்லெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு சில விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ கிடையாது, ராயல் என்ஃபீல்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபியூவல் எஃபிஷியன்ட், அதாவது மைலேஜ் பெருசாக தராது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபியூவல் எஃபிஷியன்சிங்கிற பாயிண்ட் தான். ஸோ இது ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து 1 லிட்டர் ஃபியூவல் இருக்குன்னா அந்த 1 லிட்டர் ஃபியூவலுமே வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ பேர்ன் பண்ணி அது நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதுங்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம விறகு கட்டையில் வந்து அடுப்பு எரிச்சா எப்படி இன்எஃபிஷியன்ட்னு சொல்கிறோம், இதே எல்பிஜி யூஸ் பண்ணி ஸ்டவ்வில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குக் பண்ணுறோன்னா அது எஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். ஸோ சேம் கான்செப்ட் தான். அந்த எஃபிஷியன்சியை தான் நான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்கிறேன். ஸோ 2 ஸ்ட்ரோக் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி லைக் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு டிமெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து 2 ஸ்ட்ரோக்ஸில் இருந்ததில்லை. ஸோ பெருசாக இருந்ததில்லை. அதுக்கப்புறம் மேபி கொண்டு வந்திருக்கலாம். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் வந்து டெடிகேட்டட் லூப்ரிகேஷன் சிஸ்டம் இருக்காது. அதாவது ஒரு ஆயில் பம்புன்றது அதில் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக இப்போ எப்படி தான் இதுக்கு வந்து லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பெட்ரோல் போட போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அவங்க பெட்ரோல் போட போது பெட்ரோல் கூட சேர்த்து 2T ஆயில்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க பெட்ரோலோட. ஸோ அந்த 2T ஆயில் என்னன்னா அது ஒரு டைப் ஆஃப் இன்ஜின் ஆயில் ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃபார் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம இன்லெட் போர்ட் சொல்லியிருந்தோமா, ஸோ அந்த இன்லெட் போர்ட்டில் நம்ம ஏர் ஃபியூவல் போகும்போது அந்த ஆயிலுமே சேர்ந்து போகும்போது என்னன்னா அந்த ஃபியூவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோட மிக்ஸ் ஆகி அது சேனல் ஆகி மேலே போயிடும். பட் ஆயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து பெட்ரோலோட டென்சிட்டி அதிகம். ஸோ அது வந்து கிராங்க்லேயே கீழே இருந்துடும். ஸோ அந்த கிராங்க்குக்கும் பிஸ்டனுக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆயில் சர்க்குலேட் ஆகும். பட் பிஸ்டனுக்கு மேலே வந்து அந்த அளவுக்கு ஆயில் போகாது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு லூப்ரிகேஷன் சிஸ்டம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாசிவான ஒரு லூப்ரிகேஷன் சிஸ்டம் தான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் இருக்குது.
நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் ஏர் ஃபியூல் மிக்சர் லீக்ஸ் த்ரூ எக்ஸாஸ்ட் போர்ட். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஏர் வந்து இன்லெட் போர்ட் வழியா கிராங்குக்கு போகும், கிராங்க் கம்ப்ரெஸ் பண்ணி மேலே பிஸ்டனுக்கு அனுப்போம். ஸோ அனுப்ப போது பிஸ்டன் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். அப்போ என்னன்னா எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பனில் இருக்கும், விச் மீன்ஸ் கொஞ்சோன்னு ஏர் ஃபியூல் மிக்சர் பார்த்தீங்கன்னா பேர்னும் ஆகாமல் எதுவுமே ஆகாமல் அந்த எக்ஸாஸ்ட் போர்ட் வழியா வெளியில கொஞ்சம் லீக் ஆகிடும். லீக் ஆகிட்டு தான் அந்த பிஸ்டன் மேலே போது தான் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து க்ளோஸே ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஏர் ஃபியூல் மிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஸ்ட் போர்ட் வழியா லீக் ஆகும். ஸோ அந்த லீக் எப்போ ஸ்டாப் ஆகும்னா பிஸ்டன் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கம்பஷன் நடக்கும். கம்பஷன் நடந்துட்டு உடனே எக்ஸாஸ்டும் ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய டிமெரிட். இதனாலையும் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபியூவல் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணாதுங்கிறது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து அதோட கோரிலேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்ட் ஆஃப் ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து வெளியில போயிடுது பேர்னே ஆகாம. ஸோ அது யூஸே பண்ணாம நம்ம வெளியில அனுப்புறோம். அதனால நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபியூவல் வந்து வேஸ்டேஜ் தான் ஆகுது. ஸோ நம்ம மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து டிமெரிட்ஸ்லேருந்து என்ன இன்சைட்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து பார்ட் ஆஃப் ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பேர்ன் ஆகாமல் வெளியில் போகுதுன்றது நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, லூப்ரிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி தான் இன்ஜின் ஆயிலை நம்ம அனுப்புகிறோம் உள்ள அப்படின்றது. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து பேர்ன் ஆகாமல் ஃபியூல் வெளியில் போகுது, விச் இஸ் ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் இன்ஜின் ஆயில் கீழே போயிடும், கொஞ்சம் இன்ஜின் ஆயில் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கம்பஷன் சேம்பருக்குள்ளேயே போயிடும். ஸோ நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற பைக்ஸோ கார்ஸோ லைக் 70,000-80,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்ஸில் ஒயிட் இல்லைனா ப்ளூவிஷ் ஒயிட் ஸ்மோக் வந்து வரும் எக்ஸாஸ்ட்லேருந்து. ஸோ அது என்னன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் இன்ஜின் ஆயில் வந்து பெட்ரோலோட பேர்ன் ஆகி எக்ஸாஸ்ட் வழியாக வருதுன்றது தான் அர்த்தம். அந்த நான் சொல்லியிருந்த பழைய பைக்ஸ் லைக் 80,000-90,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின பைக்ஸ் இன்ஜின் ஆயில் மாற்றாமல் இல்லை ரீஃபில் பண்ணாமல் அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து ஏன் அந்த ஒயிட் இல்லைனா ப்ளூவிஷ் ஒயிட் ஸ்மோக் வருதுன்னா, இன்ஜினில் அந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து 3 இருக்கும். அதில் ஒன்று வந்து ஆயிலை வந்து கம்பஷன் சேம்பருக்குள்ளே வர விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அந்த ரிங்ஸ் வந்து தேஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வந்து சேம்பருக்குள்ளே வரும், வந்து அது வந்து பெட்ரோலோட பேர்ன் ஆகும். அதனால தான் வந்து ஆயிலோட பேர்ன் ஆகுற அந்த ஒரு மிக்சர் தான் வந்து உங்களுக்கு ஒயிட் இல்லைனா ப்ளூவிஷ் ஒயிட்டான ஸ்மோக் வந்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் 2 ஸ்ட்ரோக்கில் இது காமனாக வர்றது தான். ஏன்னா நம்மளோட பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஆயிலே வந்து ஃபில் பண்ணுறோம் டேங்க்கில். அதனால என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஏர் ஃபியூல் மிக்சர் பேர்ன் ஆக போது, அதாவது கம்பஷன் நடக்க போது எக்ஸ்ட்ராவாக ஆயிலும் இருக்கும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேர்ன் ஆகும், பட் ஆயில் அந்த மாதிரி ஈஸியாக பேர்ன் ஆகாது. பேர்ன் ஆகாமல் கொஞ்சம் ரிமைனிங் இருக்கும். அந்த ரிமைனிங் தான் வந்து உங்களுக்கு ஒயிட் ஆர் ப்ளூவிஷ் ஒயிட் ஸ்மோக்காக வெளியில் வருது. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோன்னா இது ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும் 2 ஸ்ட்ரோக்கு. பிகாஸ் இதோட எமிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எமிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கம்பேரிசன், ஒரு ரஃப்பான கம்பேரிசன் தான், அது பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எமிஷன்ஸில் என்னெல்லாம் வரும்னா, ஹைட்ரோ கார்பன் வரும். ஹைட்ரோ கார்பன்னா அன்பர்ன்ட் ஃபியூவலும் ஆயிலும் தான் ஹைட்ரோ கார்பன். அதுக்கு அடுத்து கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன்னால வரும். நம்ம சின்ன வயசில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம், சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம். கம்ப்ளீட் கம்பஷன்னா CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு வரும். இன்கம்ப்ளீட் கம்பஷன்னா கார்பன் மோனாக்சைடு வரும். கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா அது என்வரான்மெண்டலுக்கே வந்து ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ தான். பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதே மாதிரி தான் கார்பன் மோனாக்சைடுமே.
பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா ட்ரீஸால வந்து கார்பன் மோனாக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுக்க முடியாது, பட் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜன் கொடுக்க முடியும். ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து சஃபகேட் ஆகி பிளட்ல வந்து பாய்சனிங் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்பன் மோனாக்சைடு எமிஷன் வந்து ரொம்ப ஒரு என்விரான்மெண்டலி இம்பேக்ட் பண்ற ஒரு எமிஷன். ஸோ நெக்ஸ்ட் எமிஷன்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், அதாவது நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ஓஎக்ஸ் நாக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா நைட்ரஜன் அண்ட் இட்ஸ் ஆக்சைட்ஸ். ஸோ NO2, NO, அதுக்கப்புறம் NO3, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நாக்ஸ் கேட்டகரியில வந்துடும். ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து என்னன்னா இது வந்து நம்ம ஃபியூவலோ இல்லை ஆயில்னாலே வராது. இது எதனால வருதுன்னா அட்மாஸ்பியரிக்ல இருக்கிற நைட்ரஜனால தான். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நம்ம 6th 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் மேடப் ஆஃப் 70% ஆஃப் நைட்ரஜன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கம்பஷன் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 70% நைட்ரஜன் நம்மளோட கம்பஷனுக்கு போகும். இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்னர்ட் கேஸ் தான், அது எதுவுமே பண்ணாது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கம்பஷன் சேம்பருக்குள்ள ரொம்ப ஹையான டெம்பரேச்சர்ஸ் போகும், சம்வேர் அரவுண்ட் 500 to 600 டிகிரிஸ் போகும், பிகாஸ் ஃபியூலை வந்து நம்ம பேர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட பாண்ட் ஆகி நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸோட இம்பேக்ட் அட்மாஸ்பியரில் எப்படி இருக்கும்னா ஆசிட் ரெயினாக மாறும். இதனால தான் வந்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸோட எமிஷன்ஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் சல்ஃபருக்குமே, பட் சல்ஃபர் வந்து பெருசாக நம்ம பேசலை, பிகாஸ் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்லாம் வந்து இந்த நைட்ரஜனும் சல்ஃபர் ஆக்சைட்ஸுமே வந்து நல்லாவே ஃபில்டர் பண்ணி ஜஸ்ட் மாலிகுலர் நைட்ரஜனாகவும் சல்ஃபராகவும் அது திருப்பி வெளியில் ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்து இந்த எமிஷன்ஸில் என்ன இருக்குன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர். ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர்னா வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கம்பஷன் முடிஞ்சு வெளியில் எக்ஸாஸ்டில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் சூட் அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இது வரைக்கும் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே கம்மியாக தான் வரும். ஸோ இந்த விஷயம்லாம் தான் வந்து எமிஷன்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் சல்ஃபர் ஆக்சைட்ஸும் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை வச்சு அதை வந்து மாலிகுலர் நைட்ரஜனாகவும் சல்ஃபராகவும் மாற்றிடுவாங்க. ஆல்சோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி தான் வெளியில் வந்துடும். இப்போது இது வந்து நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன், அதனால் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸ்க்காக வந்து RX 100 தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ண ஸ்டாண்டர்டு. அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒரு RX 100 வச்சுருக்கீங்க, அதை வந்து பக்கா கண்டிஷனில் வச்சு நீங்கள் வந்து அதுக்கு FC வாங்கணுன்னா அதுக்கு வந்து PUC அப்படின்ற பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதாவது எவ்வளோ எமிஷன்ஸ் வரணுன்றது. நான் அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போது இதில் வந்து ஹைட்ரோ கார்பனை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். என்னன்னா RX 100ல பார்த்தீங்கன்னா 2.89 கிராம் பர் கிலோமீட்டர் தான் வந்து அலௌடு பை கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து 2.98 கிராம் தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஓட்டணும்னா. இப்போ BS6 ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வர எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே BS6 ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வருது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 0.1 கிராம் பர் கிலோமீட்டர், விச் மீன்ஸ் நம்ம RX 100 யூஸ்வலாக நான் RX 100 தான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா BS6 ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ், அதாவது 4 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் இப்போ BS6 ஸ்டாண்டர்ட்ஸ், BS6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம BS6 ஸ்டாண்டர்ட்ஸில் 0.1 கிராம் தான் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு எமிட் ஆகுது, அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸு. பட் RX 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அலௌடே வந்து 2.89 கிராம்ஸ் பர் கிலோமீட்டர். ஸோ அது வந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இது வந்து கவர்மெண்ட் அலௌட். ஸோ
இப்போ நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் RX 100 வச்சுருக்கீங்கன்னா இதுதான் அலவுடு. பட் ஏன் வந்து இப்போ RX 100 உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கில் இல்லைன்றது புரிஞ்சிருக்கும். பிகாஸ் BS6 ஸ்டாண்டர்ட்ஸ் படி 0.1 கிராம் தான் வந்து வரணும். பட் நம்மளோட 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸால் அது பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 டைம்ஸ் ஹையர் தென் BS6 ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. நம்ம ஒரு நார்மலான ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் லைக் RX 100 எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா, விச் இஸ் வே ஹை. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. 28 டைம்ஸ்னால் லைக் அது கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு ஏன் வந்து 2 ஸ்ட்ரோக் ஏன் இன்னும் மேனுஃபேக்சரிங்கில் இல்லை, ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். டு சம்மரைஸ், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பேனுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமராக நீங்கள் ஓட்டுறதுக்கு பேன் கிடையாது. இன்னுமே வந்து RX 100 ஓட்டுறாங்க, Max 100 ஓட்டுறாங்க, ஏன் நம்ம ஜாவா ST விண்டேஜ் வண்டி அது கூட ஓட்டுறாங்க. ஸோ அது எல்லாமே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் தான். அந்த வெஹிக்கிள்ஸை அவங்க பேன் பண்ணல, மேனுஃபேக்சரிங் ஆஃப் 2 ஸ்ட்ரோக்ஸை தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னா டிமெரிட்ஸில் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே தான். இப்போ பிரச்சனை என்னன்னா மெரிட்ஸை விட டிமெரிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேயின் பண்ணுறதுனால தான். அதனால தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூமர் வெஹிக்கிள்ஸில் தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த இன்ஜின் டோட்டலாகவே பேன்லாம் பண்ணலை. இது வந்து மற்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நீடுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் செயின்ஸா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, மரத்தெல்லாம் வந்து வெட்டுறதுக்கு செயின்ஸா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RX 100 மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாலே சவுண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா கார்டன் ட்ரிம்மர்னு ஒரு மேட்டர் இருக்கும். அது வந்து அதுவுமே வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நாளைக்கு வந்து அது நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் கேஸாக இருக்கிற பட்சத்தில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் டோட்டலாக பேன் ஆகிடுச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தப்பானது. பிகாஸ் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து இன்னும் அழியலை, அது இருக்குது. அது எப்படி இருக்குன்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு நியூ டெக்னாலஜி, ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டெக்னாலஜி வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணோன்னா லைக் அந்த நம்ம பார்த்த எல்லா டிமெரிட்ஸுமே வந்து சப்ஸ்டான்ஷியலாக குறைக்குது. ஸோ ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் இருக்குது. அந்த ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன்ற ஒரு டெக்னாலஜி வச்சு தான். ஸோ இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து இன்லெட் போர்ட் வழியாக அனுப்புவோமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்லெட் போர்ட் வழியாக ஏரை மட்டும் அனுப்புகிறாங்க. ஏரை மட்டும் அனுப்பிட்டு கரெக்டாக கம்ப்ரெஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் பிஃபோராக நம்மளோட ஃபியூவலை வந்து இன்ஜெக்டர் மூலயமா ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணுறது அந்த ப்ராசஸ் பேர் வந்து அட்டமைசேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஸ்ப்ரே பண்ணி அது ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸாக ஆக்கிடும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கரெக்டாக கம்ப்ரெஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் நடக்குது. கம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு பவர் ஸ்ட்ரோக் வருது. பவர் ஸ்ட்ரோக் அப்புறம் யூஸ்வலாக எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக எப்படி எக்ஸாஸ்ட் போகுமோ அப்படி போயிடுது. ஸோ இது மூலிமா என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா நம்மளோட ஃபியூவல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல கண்ட்ரோல் நம்மளுக்கு ஃபியூவலில் கிடைக்கும். அண்ட் ப்ரிசைஸ் டைமிங், நம்மளுக்கு எந்த டைமிங்கில் வேணுமோ அந்த டைமிங்கில் நம்ம ஃபியூவலை உள்ளே வந்து சில சிலிண்டருக்குள்ளே நம்ம அனுப்பிக்கலாம். அண்ட் தென் இந்த டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு வந்து தனியாக ஆயில் பம்ப் ரெடி பண்ணி இதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ 4 ஸ்ட்ரோக் மாதிரியே இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெடிக்கேட்டட் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்கும் 2 ஸ்ட்ரோக்கும் இப்போது அந்த ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ரீட் வேல்வ் தான் வந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ. ரீட் வேல்வ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன் வே வேல்வ் மாதிரி. ஸோ உங்களுக்கு சக்ஷன் இருக்கிற டைமில் வந்து அது உள்ளே அனுப்பிடும் ஏரை.
சக்ஷன் இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அவுட் சைடுக்கு லீக் போகாது, அதாவது ரிவர்ஸ் ஆகாது. இந்த ரீட் வால்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலையுமே வந்து உங்களுக்கு வேர் அண்ட் டேர் நடக்கும். ஸோ இந்த வேர் அண்ட் டேர் வந்து எவ்வளோ நடக்குது, எப்படி நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ சர்வீஸ் மேனுவலில் வந்து அது எவ்வளோ மென்ஷன் பண்ணிருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இல்லைனா எவ்வளோ டியூரேஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பொறுத்து தான் இந்த ரீட் வால்வ் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டூ ஸ்ட்ரோக்கோட ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் இல்லைனா ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ரோட் பைக்ஸில் நம்ம இதை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ரோட் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே 4 ஸ்ட்ரோக் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் தான் சேச்சுரேட் ஆகி இருக்குது. இந்த டூ ஸ்ட்ரோக் இப்போ நான் மென்ஷன் பண்ண இந்த டூ ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் வந்து ஸ்னோ மொபைல் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு தான் வந்து இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து இப்போ வந்து மோட்டோகிராஸ் அந்த செக்மெண்ட்டில் கேடிஎம் வந்து டூ ஸ்ட்ரோக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த டூ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் வந்து மேபி அவங்க சிங்கிள் சிலிண்டர் ஆர் ட்வின் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் கேடிஎம் வந்து மோட்டோகிராஸ்க்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க டர்ட் பைக்ஸில் வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கிற டூ ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து நம்ம ரோட் பைக்ஸ்க்கு வந்து பெருசாக தேவை இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டூ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹை ரெப்பிங் ஹை பிக்கப் இருக்கிற ஒரு இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினை வந்து நம்ம பைக்கில் போட்டோம்னா அது வந்து நம்மளை அதிகமான ஸ்பீடுக்கு புஷ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜின் வந்து நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் கொடுத்துரும். லைக் RX-100 எடுத்துக்கிட்டிங்கன்னா RX-100 வந்து அந்த டைமில் அதுதான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுச்சு. அது எதனாலனா அது வந்து ஹை பிக்கப் இருக்கிறதுனால தான். இப்போது கேடிஎம்ஸ்லாம் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அதுவுமே ஒரு ஹை பவர் வெஹிக்கிள். பட் அந்த டூ ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்கும் இப்படி கம்பேரிசன் போட்டோன்னா டூ ஸ்ட்ரோக் வந்து ஹை ரெப்பிங், 4 ஸ்ட்ரோக்கில் வந்து ஹை டார்க். ஸோ கேடிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் அதிகமாக இருக்கும். அந்த டார்க்னால தான் வந்து அது பிக்கப் பயங்கரமாக இருக்கும். ஆல்சோ கேடிஎம்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி தேவை. அது நம்ம இந்தியன் ரைடர்ஸில் வந்து பெருசாக இல்லை. மெச்சூரிட்டி இருக்கிறவங்க மெச்சூர்டாக ஓட்டுவாங்க, இல்லாதவங்க ஆக்சிடெண்ட் தான் ஆவாங்க. ஸோ டூ ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் கொடுக்கும், நம்ம வண்டி இன்னும் புஷ் பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு ரீசனாக இருக்கலாம் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை வந்து பேன் பண்ணதுக்கு. பட் மெயினான ரீசன் வந்து அதோட ஹைட்ரோ கார்பன் எமிஷன்ஸ்னால தான் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.